எல்லாத்தையும் பொதுவா பேசிய பழக்கமாச்சு. நீ ஒரு பெரிய மனுஷன், ஒரு நாட்டுக்கே மன்னர். போய் யார் கம்பெனி? நம்ம கம்பெனி. யார் பொட்டிக்காரு? நம்ம பொட்டிக்காரு. யார் மரதாங்காரு? நம்ம மரதாங்காரு. ஆனா நீங்க யார் வேணும்? நம்ம வேணும். அது யார் பொண்டாட்டி? அது ஏய் அட நீ சேர்த்து பேசணும். இந்த விஷயத்துல அப்படி இல்ல. உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அதுதான் உங்க பாட்டு மத்த பாட்டு சொல்லலாம். எனக்கு ஒண்ணே வந்தாங்க மத்த பாட்டு யாருக்கு தெரியும் கேட்டதான் தெரியும். அத்தா ஆனந்தி பல்லாண்டு காலம் நீ வாழ வேண்டும். ஆனந்தி சொல்லுங்கட்டா. ஓடி வா ஆனந்தி. ஏய் என்னடா வேற போய் வா. போடு. ஏய் ஏய் போடி. நானே மணியும் சத்தமா பேசிக்கிட்டு போறோம். நீங்க பேசுங்க, நான் உட்கார்ந்து கேக்குறேன். நீங்க பேசுங்க, நான் கீசிங்கறோம். என்னடா பேசி
ஈனமான எதுவுமே கிடையாதா? என்னைக்கே கூத்தாடுறதான மொத்தத்தையும் அடமானம் போட்டு வந்துட்டேன். அட பாவி, நான் என்னோட கணவர் தனிமையில பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. நீங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்க கூடாதுல. புருஷ மாதிரி பேசலாம் ஏன்? கேட்க கூடாதுன்னா கேட்க கூடாதுதான். போ கல்ல நச்சையில உனக்கு அதான் தேர்வு போ. நான் போயிடுறேன் ஐயா. போ ஏன் தேடி தொகரிக்கலாம் வேணாம். தேவையில்லை, நீ போ. நல்ல கேள்வி காண ஏய், மாட்டாங்க. ஐயா, உள்ள வேலைக்கா. போடா, போடுறோம். பெரிய மனுஷன் சொல்றாரு. போடா. போடா. உடம்பு தெரியல தலையில வந்துக்கிற உடம்பு தெரியல வேணாம். போ, போடா. தைரியம் தான் தன்மால கை வச்சு பாரு. அவனை போடா. உனக்கு தைரியம் தான் தன்மால கை வச்சு பாரு. அவன் நம்பத்தானாங்க நீ சொல்றது. கேட்க மாட்டான். கேட்க மாட்டான். அவனுக்கு போ சொல்ல போறியா நீ? அதான் நீ ஏதோ அவனே மெர்சிங்க. ஏய் ஏய். ஏன்? இம்பு. ஏய் நீ களவுடா. ஐயோ. ஊமு பண்றப்பா. அடி போடுல. அடிச்சல போடா. ஏய் நீ அடிச்சு பாரு பார்க்கலாம். என்ன ஓட அடிக்க மாமல? என்ன அடிச்சு வீசியா? நீ ஆம்பளை தான் தன்மால கை வச்சு பாரு. அடிச்சா தலைகேஸ்ல உள்ள போடுவேன். குழந்தை விட்டா வந்துடா. நீங்க கேளுங்க போறியா? நான் கூட குழந்தை வீட்ல விட்டு. ஆமா அவ சரப்பு நாட்டிக்கு பால் குடிச்சிட்டு ஓட்டா. ஏன்னா டேய் உங்க மீது தவறு இல்லங்க. டேய் உங்க மீது தவறு இல்ல. டேய் இரு. அட லிவிடி கப்பல். கால்ல தாண்டா முஞ்சில ஏற மாதிரி சொன்னாங்க. இஞ்சி முனிலாம் விட்டுனோ ஊட்டி சீக்கிரம் போடுது. வாய்ப்பு இல்ல. முஞ்சில போடா. மனுஷி சொல்லுங்க. ஆனந்தம் வந்ததடியா. அப்படியா? எப்படி? அதான் சர்க்கரை பந்தலாம் தேன்மலை சிந்தமா சர்க்கரை பந்தலாம் தேன்மலை சிந்தமா
உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து கொண்டு வரேன் சொன்னேன். முக்கியமான செய்தியா? ஆமா. என்னங்க? தெரியுமா? சொல்லுங்க. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அல்லவா? ஆமாங்க. அன்று உனக்கு பிறந்த நாள் விழா நினைவிருக்கிறதா? ஆமா. நாளைக்கு தான் எனக்கு பிறந்த நாள். எப்படிங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? உன்னுடைய கணவருக்கு எனக்கு நினைவிருக்கிறதா என்ன? நான் மறந்தே போயிட்டேங்க. அப்படியா? அது மட்டும் இல்லைங்க. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்வதற்காகத்தான் ஓடி வந்தேன். எனக்கு முக்கியமான விஷயத்தை எடுத்து வைக்க போகிறாயா? ஆமாங்க. விஷயம் அது? என்னங்க? நான் இப்பொழுது 3 மாதம் முழுகாம இருக்குங்க. அப்படியா? அடங்கி! சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு? அப்படியாங்க? அதெல்லாம் என்ன செய்வது தெரியுமா? சொல்லுங்க. இந்த 2 பேரும் ஒன்றாக சேர்த்து விழா கோலம் நடத்த வேண்டும். அப்படியா? அதை என்ன செய்வது தெரியுமா? என்ன? இப்போது அடுத்த நாட்டு மன்னருக்கு நிகழ்த்த தர வேண்டும் அல்லவா? சரிங்க. அதனால் அரண்மனை சென்று போய் சரிங்க. பத்திரமா போயிட்டு வாங்க.